வாழ்க்கையில் மாறணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் சபர், முசாபர், பொறுமையாக இருத்தல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு தியா, பொறுமை என்பது ஒளி என்று சொன்னார். சாராயம் குடித்து பழகிய ஒருவர், சிகரெட் குடித்து பழகிய ஒருவர் அதை விட்டுட்டார். இப்போ என்ன செய்கிறாரு? நல்ல முறையில் வாழ்ந்து கண்டிக்கிறார். ஒரு முறை அவருக்கு பார்க்குறாரு, சிகரெட் குடிக்கிற எண்ணம் வருகிறது. ஒருத்தர் வந்து என்ன செய்கிறார், இவர் வளமையாக பழைய காலத்தில் ஒரு பெரிய சிகரெட்டும் குடிச்சிருப்பாங்க, ஹை பிராண்ட் ஓட்டு அந்த மாதிரி ஒன்றால் குடிச்சிட்டு இதை பார்க்குறாரு. மிச்ச நாளைக்கு ஒரு இதை கண்டிக்கிறது, ஒரு நாளைக்கு இன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம், குடித்து கொள்வோம் எண்ணம் வந்தால் பொறுமைன்னா என்ன தெரியுமா? உலகத்தில் பொறுமை கிடைக்கும் இப்பொழுது இல்லை என்றதான் பொறுமை. என்ன கிடைக்கும் இப்பொழுது இல்லை. அப்போ நீங்கள் எப்படி பொறுக்கணும் அந்த விஷயத்தை? இது வந்து எனக்கு ஆசை வருவது இயல்பு, இதை நோக்கி எனக்கு எண்ணம் வருவது இயல்பு, இதை நான் குடிக்க வேண்டும் என நினைப்பது இயல்பு. ஆனால் இதை வேண்டாம் என்று நான் இப்பொழுது தற்காலிகமாக ஒதுக்கினால் இதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தில் எனக்கு நிறைய கூலி தருவான். இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்தில் நிறைய கூலி தருவான். இன்னொன்று கிடைக்கும் என்பதற்காக ஒதுங்குகிறார். தவறான ஒரு பெண்ணை பார்த்து தவறான எண்ணம் வருகிறது, தவறான சிந்தனை வருகிறது. எப்படி நினைக்கணும் நீங்கள்? அல்லாஹ் தஆலா என்னை தற்காலிகமாக இதை தடுத்திருக்கிறான், சொர்க்கத்தில் நல்ல மனைவிகளை அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தும். இப்படி தற்காலிகமாக நான் பொறுத்தல் என்கின்ற மனோநிலை நீங்கள் உருவாக்கணுவீங்களே. எனக்கு டோட்டலியாக இல்லைன்னு நினைக்க வேண்டாம். சாராயம் அருந்தி பழகி ஒருவர் சாராயத்தை என்ன செய்கிறாரு, விடன்னு நினைக்கிறாரு. இவர் என்ன நினைக்கணும், இது வேண்டாம், இன்றைக்கு பொறுமையாக இருப்போம், எனக்கு கிடைக்கும், கிடைக்காம இருக்காது. எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா போதை ஏற்படாத சாராயத்தை என்ன செய்வான், எனக்கு தருவான்னு குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. தங்கம் வெள்ளி பொருளாதாரத்தை ஆசைப்படுறீங்க, ஹராமான சிந்தனைகள் வருகிறது, என்ன நினைக்கணும், எனக்கு கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை, கிடைக்கும், கொஞ்சம் பொறுத்தா என்ன செய்யும், சொர்க்கத்தில் கிடைச்சிரும். கிடைக்காதுன்னு இஸ்லாம் சொல்லலை. அப்போ பொறுமை என்ன வழங்கிட்டா? இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். மறுமை நாளில் கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். கூலியை முழுமையாக கொடுக்கப்படுகின்றவர்கள் பொறுமைசாலிகள் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளி. நீங்கள் எந்த இடத்துல பொறுத்தாலும் லைஃப்பில் ஒளி தான் இருக்கும். எந்த இடத்துல பெரிய வீரர்னு காட்டினா 4 பேர் தூண்டி என்ன செஞ்சிருவாங்க, நீ காட்டு, நீ தான் உன்னே தான் அவருக்கு தெரியும், நீ உனக்கு பயப்படுவான்னு சொல்லி தூண்டி என்ன செஞ்சிருவாங்க. எத்தனை பேர் வேலை இழந்திக்கிறான், தூண்டி விட்டு என்னத்தையாவது ஒரு முசீபத்தை இழுத்து விட்டு எனது அங்கே போய் வேலை எழுந்து நாட்டுக்கு போயிடுவார். நீ வீரண்டாண்டு வீட்டுக்கு என்ன செஞ்சுருவாங்க, அனுப்பி வச்சிருவாங்க. என்ன நினைக்கணும்? பொறுமை எங்களுக்கு பல இடங்களில் குடும்பத்தில் பொறுமை. குடும்பத்தில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வருது, வெளியெல்லாம் கௌரவத்திலேருந்து உழைக்கிறது, வீட்டுக்கு போனோடனே கௌரவ பிரச்சனை வருது. வீட்டில் என்ன பிரச்சனை, எனக்கு நீ சொல்லலாமா, எனக்கு நீ கேட்கலாமா, அதானே கௌரவ பிரச்சனை காரணம். அப்படியே நினைக்க வேணாம். நம்ம பொறுமையாக இருப்பதனால் நம்மளுக்கு எந்த குறையும் என்னது இல்லை. பொறுத்து பழகுங்கள். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நாங்கள் காணலாம். முதலாவது முஜாஹதா, நிறைய முயற்சி, மாற்றங்களுக்காக ட்ரை பண்ணுறது, கஷ்டம் இருக்கும் என்று நினைத்தல். இரண்டாவது நிறைய பொறுமை, நமது வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றத்தையும் கொண்டு வரும், உலக வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை என்ன செய்யும், கொண்டு வரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.